நிறைய பேர் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போவாங்க. ஆனா அங்க போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாது. கடல்ல ஃபர்ஸ்ட் குளிக்கணுமா, நாளிக்கிணறுல ஃபர்ஸ்ட் குளிக்கணுமா, யார முதல்ல பார்க்கணும், எதெல்லாம் பார்க்கணும் எதுவுமே தெரியாது. ஸோ நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க கோயிலுக்கு போனதும் கடல்ல தான் குளிக்கணும். கடல்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாளிக்கிணறுல குளிக்கணும். நாளிக்கிணறுல குளிச்சுட்டு மற்ற எந்த தண்ணியிலையும் குளிக்க கூடாது. துணியை மட்டும் மாத்திட்டு அடுத்து தூண்டுகை விநாயகர் கோயில் இருக்கு. ஸோ முருகனோட அண்ணனான விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க முருகனை தரிசனம் பண்ண போகணும். முருகனை தரிசனம் பண்ணிட்டு பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. வள்ளி குகை இருக்கும். வள்ளி குகையை பார்த்துட்டு மூவர் சமாதின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கும் போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலை கட்டுறதுக்கு ரொம்பவே தொண்டுகள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே அந்த 3 பேரையும் போய் தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அங்க ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருந்துட்டு வாங்க. மனசுக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கும்.